ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும். அண்ட் இதில் கடைசியாக காமிக்கிற ஒரு சீன் மட்டும் நம்மளாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எதுவும் அதில் இருக்காது. ஸோ அந்த ஒரு சீனை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. அந்த ஹீரோ க்ளோஸ் ஸ்பெல்ல கிட்டார் மேல யூஸ் பண்றான். ஏன்னா இதுதான் ஒருத்தரை நல்லவங்களா மாத்தும். பட் அவன் அன்ஹோலி எக்ஸ்காலிபரை வச்சு அதை தடுத்துட்டான். ஃபோர்ஸ் பண்ணி நல்லவனா மாத்த முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஆன்டி டிவைன் சாசரி சிம்பிளை யூஸ் பண்ணி தான் அவன் தப்பிச்சிருக்கான். ஒரே டைமிங்ல அவனால 3 சிம்பிளை தான் கிரியேட் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ பார்த்தா ஜேரேலோ கிரமோ வந்துருந்தாங்க. ஏன்னா டயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோ பாடிக்குள்ள இழுத்துக்கிறான். சிங்கிங்ல இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷனை நோட்டீஸ் பண்ணி கைமராஸ் அவளை கொஞ்ச நேரத்துல கொன்றோம் அப்படின்னு கிட்டான்னு சொன்னா, நீ தான் இன்னும் நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா ஹீரோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி எல்லா கைமராசையும் தடுத்துட்டு இருக்கு. ஹீரோ, நீ உன் வாய மூடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எவ்வளோ நாள் கத்திக்கோ, அது எங்களோட சாங்ல இன்டர்ஃபியர் ஆகாது. உன் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டியோனை மாத்திக்கிடுவேன் அப்படின்னு சாரியா சொல்றா. ஹீரோ இப்போ பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஹீரோ கத்திக்கிட்டே இப்போ ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்றா. அதுக்கேற்ற மாதிரி சாரியா டியோனையும் மாத்திட்டா. ஹே கிட்டான், உண்மையிலே உனக்கு இது டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியுதான்னு ஜேரியால் கேட்கறான். உனக்கு தாண்டா நடக்கிறது புரியலன்னு கிரம்பு சொல்றான். இவ்வளோ தூரத்துக்கு பவர் இருந்ததுன்னா உண்மையிலேயே அப்ப இவன் தானே காடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். கிட்டானால ஒரு டைமிங்ல 3 எலமெண்ட்டை தான் தடுக்க முடியும். ட்ரிபிள் இன்கான்டேஷன் 3 எலமெண்ட்டை ஒரே நேரத்தில் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறான். அன்ஹோலி எக்ஸ்காலிபர்ல என்ன சிம்பிள் எல்லாம் இப்போ நான் கிரியேட் பண்ணி தடுக்கிறது. நம்ம ஹீரோட 3 எலமெண்ட்டுக்கும் அவன் சிம்பிளை கிரியேட் பண்ணா எஸ்டரோட சாங் இவனை பியூரிஃபை பண்ணி ஹீரோ எடுக்கிறத விட நான் நல்லவனா மாறணுங்கிறதா உன்னோட கோல் அப்படின்னு கிட்டான் பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ எல்லா எலமெண்ட்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணியிருந்தான். கிட்டான் வாட்டர், விண்ட் அண்ட் எர்த் 3க்கான எலமெண்ட்டையும் வச்சு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோட எக்ஸ்காலிபரால அந்த பவரை தடுக்கவே முடியல. நம்ம ஹீரோ சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காம கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். 7th பிரின்ஸ், உன்னோட இந்த அட்டாக் மொத்த பால்டியை டெஸ்ட்ராய் பண்ணிரு, கொஞ்சம் சுத்தி முத்தி பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல இருக்கிற மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் காடுன்னு சொல்லிட்டு இப்பதான் 7th பிரின்ஸ் உனக்கு புரியவர் தான் நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னசென்ட் குழந்தை உலகத்தையே அழிச்சிருவான், இப்பவும் இறங்கி வரமாட்டீங்களா காட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் பார்த்துட்டு இருக்கான். டான்டே அனஸ்தீசியா 2 பேருமே சாரியாவை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருந்தாங்க. மாஸ்டர் கிட்டான் யார் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாருன்னு அனஸ்தீசியா பார்க்கவோ, வேற யாரு கடவுளா தான் இருக்கும் அப்படின்னு டான்டே சொல்றான். ஸ்டாப் பண்றதுக்கு அந்த ஆல்மைட்டியே இறங்கி வந்திருக்காரா அப்படின்னு டான்டே சொல்றான். இவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு எஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகி, கைஸ் நீங்க எல்லாருமே ஆசை எனக்கு பேன் கேக் பிடிக்கும், ஃபைட் பிடிச்ச அப்புறம் எல்லாரும் போய் பேன் கேக் சாப்பிடலாம் அப்படின்னு பாடிக்கிட்டே அதை லிரிக்ஸா பாடுறா. ஃப்ரீ ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாலான்னு மற்றவங்க பார்க்குறாங்க. இங்கே கிட்டானு எவ்வளவோ மோசமான விஷயங்களை பண்ணியிருக்கான். நான் கண்டிப்பாக பியூரிஃபை ஆக மாட்டேன், என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கடவுளை கடைசி வரை நீங்கள் வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் பார்த்துட்டு இருக்கான். சரி, என்ன தண்டிக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த சின்ன பையன் உண்மையிலேயே ஒரு ஓட்டையை போட்டுட்டு இருக்கான், இவனை தடுக்க கூட நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு கிட்டானுக்கு மொத்தத்தில் கடவுள் நடக்கிற தப்பா தட்டி கேட்க மாட்டாரா அப்படிங்கிறதா ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா அப்படி மட்டும் பண்ணியிருந்தா அவன் ஒய்ஃப் அண்ட் குழந்தைய அவன் இழந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிட்டான் யோசிக்கிறான். அம்மா அப்பா வந்துட்டாரு அப்படின்னு கிட்டானோட பையன் பார்க்குறான். கடவுளே, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டான் அழ ஆரம்பிக்கிறா. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்காது, நீங்க அழலாம் தேவையில்லை, நான் உங்க கூட தான் பாடுவேன் அப்படின்னு நம்ம பையன் சொல்றான். லாஸ்ட்ல நான் அப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்லாத இதை பண்ணிருக்கனே அப்படின்னு கிட்டான் யோசிக்கவும், அப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவனோட பையன் ஓடி வந்து அவனை காட்டி பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் க்ளோவை யூஸ் பண்ண ரெடியா இருக்கான். அவனும் பதிலுக்கு நம்ம ஹீரோ மேல லோசினாவை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல, இவன் அவ்வளோ பியூர் ஆனவனா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோட பவர் மொத்த இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. மலை மாதிரி அது புளியவோ எல்லார் மேலேயும் படும்போது அடிப்பட்டவங்களுக்குலாம் அது ஹீலிங் ஆகுது, இல்லாதவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பியூரிஃபிகேஷனை கடவுளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டான்டே பார்க்குறான். அப்போ அனஸ்தீசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அந்த மலை நான் எங்கே போனாலும் அதை என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி கிட்டான்னு சொல்லவும், மேபி ஹெவன்ஸே உங்களை பார்த்து அழுதா என்னமோன்னு அனஸ்தீசியா சொன்னப்போ, ஹெவன்ஸுக்கு மட்டும் கான்சியஸ்னஸ் இருந்தா நான் சாவர அன்னைக்கு அதை என்னை பார்த்து சிரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி கிட்டான்னு சொல்லியிருப்பான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், எங்கள் அப்பாவை நான் அன்னைக்கு தடுத்திருந்திருக்கணும், மேலே பழிய போட்டுட்டு உங்கள் கைண்ட்னஸை நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். மேபி அந்த ரெயின் அது என்னதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் என்னமோ அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா அழுதுட்டு தேவலை மண்டையிலேயே தட்டி, நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை நான் ஃபீல் பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆக்சுவலி இது ஒரு பியூரிஃபிகேஷன்ங்கிறதுனால எல்லாரும் நல்லவங்களா மாறி அவங்க செஞ்ச தப்ப அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டானுமே பியூரிஃபை ஆகி இப்போ நல்லவனா மாறிட்டான். ஆர்ச் பிஷப்பையும் ஃபோர்ஸ் பண்ணி அவன் பிளானை பண்ண வச்சிருக்கலாம், பட் ஆனால் அவன் அதை பண்ண ஒருத்தர் என்ன தடுக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன். கடவுளே என்னை இறங்கி வந்து தடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பிஷப்ஸ் என் கூட இருந்தவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் யாராச்சும் என்ன தடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன், பட் யாருமே என்ன தடுக்கல. 7th பிரின்ஸோ சாதாரண நன்னும் தான் என்ன தடுத்திருக்காங்க. கண்டிப்பா காடோட பிளெஸிங் அந்த நன்னோட வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு கிட்டான்
சொன்னா ஆக்சுவலி எஸ்டர் ஏன் பாட்டு பாடுறான்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் கடவுளையும் ரெஸ்பெக்ட் பண்றதானா பாட்டு பாடி பாப்புலர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. க்ரௌடு நான் பாட்டு பாடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். டெவன் ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பா நிறைய கூட்டம் வரும். பட் இப்போ அந்த பாஸ்டால பாரு நிறைய கூட்டம் வருமாங்கிறது டவுட். பட் அவன் வரான்னு பயந்துலாம் நான் ஓடி போறதா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். ரிலீஜியஸா கூட இதை அவ பண்ணல, மனசுக்கு பிடிச்சி பண்றா. என் மனசுக்கு பிடிச்சி என் லைஃப்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த பாஸ்டர் யோசிக்கிறேன். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணி ஆல்ரெடி நான் செத்து போயிருக்கேன். பட் ஆனா அதை நான் விட்டு கொடுத்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு மேஜிக் பிடிக்குங்கிறத சொல்லிட்டு சிவில் வாரோட அந்த ஸ்வாடை கிட்டான் கிட்டே கொடுத்துட்டு போறான். நான் உனக்காக லாடஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டெரரிஸ்ட் அட்டாக்ல போப்பு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ஒரு செட்டப்பை கிரியேட் பண்றாங்க. போப்பு தான் இது எல்லாத்தையும் பண்ணாருன்னு தெரிஞ்சா சர்ச் மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். அந்த மிஸ்டீரியஸ் அட்டாக்கர்ஸ் ரிலீஜியஸை எதிர்க்கிறவங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. கிட்டான் போப்பா இல்லாததுனால இப்போ அடுத்த போப்பை இவங்க செலக்ட் பண்ணி ஆகணும். நம்ம சர்ச்சோட ரெப்புடேஷன் வேற ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட்ல கம்மியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல போப்பா செலக்ட் பண்ணணும்னு எல்லாரும் யோசிக்கும் போது பசங்க நான் போப்பா இருந்தான் பேட்ச் காமெடி பண்ணா என் மைண்ட்ல பெட்டரான ஒருத்தங்க இருக்காங்கன்னு டான்டே சொல்றான். போப்போட ட்ரையல்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எஸ்டர் கிட்ட கேட்கவோ யாரை கேட்கறீங்கன்னு கேட்டா உங்களை தான் சொல்லவோ என்ன அது நான் போக பார்க்கணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. சாரியாவோட ரூம்ல போய் நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். என்னோட ரூமை யாரோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பப்போ என்னோட பிரதர் இந்த இடத்துக்கு ஓடி வந்துருவான் அப்படின்னு சாரியா பாக்குறா. சாரி நான் கதவை தட்டினா உனக்கு கேட்கல, அதான் உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். டெவன் ஃபெஸ்டிவல்ல பெரிய அட்டாக் கண்டிப்பா நடக்கும். பயத்துல இருப்பாங்க. உங்க தாங்க அவங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஹீரோ சொல்லிட்டு போகவோ இதை ஏன் என்கிட்ட மட்டும் சொன்னேன் அப்படின்னு சாரியா கேட்கறேன். மத்தவங்கிட்ட நான் இதை சொன்னா அவங்க உயிரை ரிஸ்க் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நாங்க யாருன்னு தெரியும், எங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக உயிரையே கொடுப்போம் அப்படின்னு சாரியா யோசிக்கிறா. ரிசல்ட்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயுமே சூப்பரா ஒர்க் பண்ண, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடைசியா யூஸ் பண்ண அந்த ட்ரிபிள் என்கேட்டேஷன் மேஜிக்கை இவன் நோட்ஸா ப்ளே பண்ணி காமிக்கிறா. மேகங்களுக்கு மேல நடந்த ஃபைட் உனக்கு கேட்டுச்சா? அச்சோ ஐ மீன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு முக்குக்குள்ள மறைஞ்சுதான் இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். லாய்டு கிரேட் அவன் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அப்சஸ்டா இருப்போம். அவனுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கிற மாதிரி எனக்கும் சீக்ரெட் இருக்கு. பட் நாங்க ரெண்டு பேரும் மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இல்ல அப்படின்னு சாரியா யோசிக்கிறா. நான் ஏன் உமன்ஸ் பாத்துக்குள்ள போக கூடாதுன்னு ஜேரியல் கேட்கிறா. அது மாஸ்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கடைசியில இங்க எஸ்டரையே போப்பா ஆக்கிட்டாங்க. என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு எஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. நீ லவ் பண்றவன உனக்கு பார்க்கதான் டைம் இருக்காதுன்னு சொல்லவும் ஆமா பேபிலான அப்படிதான் சொன்னான். ஒரு நிமிஷம் லவ் பண்றவன்னு சொல்லும்போது நான் ஏன் பேபிலான கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு இருக்கா. இதை பார்க்கலன்னா நானும் சோகமா இருப்பேன். கூட அவனு கூட டேட்டிங் போற கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டல. அப்ப உனக்கும் அவனை பிடிக்குமான்னு டாவோ கேட்கறா. போட்டுமா நம்ம ஹீரோ கிட்ட போக கூடாதுன்னு செல்ஃபா சொல்றா. லாய்டு இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. பேசாம லாய்டு நான் போப்பா நாமினேட் பண்றேன். டான்டே கிட்ட உன் பிரதர் ஆல்பர்ட் உன்னை பத்தி பெருமையா பேசினா அப்படின்னு நம்ம சொல்லுவா. அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஸ்லைடெல்லாம் போப்பா போடக்கூடாது அப்படின்னு சில்ஃபா சொல்றா. அப்படியே இவங்க காமெடியா பேசிட்டு இருக்காங்க. சாரியாவும் அந்த இடத்துல தான் இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா எஸ்டர் நீ எவ்வளவு விட்டு கொடுக்காதவான்னு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம சேர்ந்து பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லி சாரியா போட இடம் ஃபுல்லா எஸ்டர் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணா மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்டர் சொல்லியிருப்பா. நீ பாடுறத நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, நீ போப்பானா நிறைய பேர் நீ பாடுறத பார்ப்பாங்க அப்படின்னு சாரியா சொல்லவும் கண்டிப்பா அது எனக்கான ஒரு பெரிய ஸ்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி போப்பாக்குறதுக்கு ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டர் யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறா. பட் எஸ்டர் போப்பா இருக்கிற அந்த மீட்டிங்ல பார்த்தா நம்ம ஹீரோவா அந்த இடத்துல போப்பா கூட நின்றுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எப்படி போப்பானா அப்படிங்கிறது தெரியல. மேபி சீசன் 3 வந்துச்சு அப்படின்னா அதுல நமக்கு காமிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா புதுசா சில கேரக்டர்ஸும் அந்த இடத்துல நிக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியாக இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக சீசன் 3 ரிலீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கான லீடிங்கோட தான் இந்த சீசன் 2 முடிச்சிருக்காங்க. இந்த அனிமே எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.